தற்போதைய அண்மைச் செய்தி. சீமான் மற்றும் விஜயலட்சுமி ஆகியோர் கொடுத்துள்ள புகார்களை திரும்பப் பெற உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியிருக்கிறது. புகாரை திரும்பப் பெற சீமானுக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியிருக்கிறது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். புகார்கள் திரும்ப பெற்றதையும் மன்னிப்பு கூறியதையும் பிரமாண பத்திரமாக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. புகார்களை திரும்ப பெற்றதையும் மன்னிப்பு கூறியதையும் பிரமாண பத்திரமாக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். சீமான் மற்றும் விஜயலட்சுமி இந்த விவகாரங்கள் குறித்து ஊடகங்களில் பேசக்கூடாது என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். நாம் தமிழர் கட்சியினர் நடிகை விஜயலட்சுமிக்கு எதிரான கருத்துக்களை தெரிவிக்கக்கூடாது என்றும் உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பில் கூறியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். வணக்கம் யோகேஸ்வரன். சீமான் மற்றும் விஜயலட்சுமி ஆகியோருக்கு அந்த புகார்கள் மீதாக பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அது தொடர்பான முழு விவரங்களை பதிவு செய்யுங்கள். நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு எதிராக நடிகை விஜயலட்சுமி தொடர்ந்திருக்கக்கூடிய வழக்குகளை ரத்து செய்ய கோரி சீமான் உச்சநீதிமன்றத்தை நாடியிருந்தார். இந்த வழக்கினுடைய விசாரணை கடந்த 12ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சீமான் இந்த விவகாரங்கள் தொடர்பாக மன்னிப்பு கோரிய பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்று அன்றைய தினம் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையிலே இன்று மீண்டும் வழக்கினுடைய விசாரணை உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதிகள் BV நாகரத்னா மற்றும் R மகாதேவன் ஆகியோர் அடங்கிய அமர்வுல விசாரணைக்கு இன்று காலை எடுத்துக் கொள்ளப்பட்டது. வழக்கினுடைய விசாரணை தொடங்கியதுமே சீமான் தரப்பு பிரமாண பத்திரத்தை மன்னிப்பு கோரி தாக்கல் செய்திருக்கிறார்களா என நீதிபதி கேட்டறிந்தார். அதற்கு விஜயலட்சுமி தரப்பு அவர்கள் தாக்கல் செய்திருக்கிறார்கள், ஆனால் அது மன்னிப்பு கேட்பது போல இல்லை என்ற வாதத்தை முன்வைத்தார்கள். உடனடியாக சீமான் தரப்பில் ஆஜராகியிருந்த வழக்கறிஞரோ சீமான் தரப்புக்கு ஆஜராக வேண்டிய மூத்த வழக்கறிஞர் வேறு ஒரு வழக்கினுடைய விசாரணையில் ஆஜராகி உள்ளதால் வழக்கை சில மணி நேரங்களுக்கு ஒத்திவைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இதனையடுத்து உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதிகள் BV நாகரத்னா மற்றும் R மகாதேவன் ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த வழக்கை நாங்கள் ஒத்திவைக்கிறோம் சில மணி நேரங்களுக்கு என அறிவித்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் உச்சநீதிமன்றத்துடைய உணவு இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உச்சநீதிமன்றம் கூடியதுமே இந்த வழக்கினுடைய விசாரணை மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது சீமான் தரப்புல ஆஜராகி இருந்த மூத்த வழக்கறிஞர் 11 ஆண்டுகளுக்கு பின்பாக இது போன்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்து மீண்டும் சம்பந்தப்பட்ட அந்த பெண் புகார் கொடுத்திருக்க, கடந்த முறை நீதிமன்றம் கூறியது போல மன்னிப்பு தெரிவித்து பிரமாண பத்திரத்தை நாங்கள் தாக்கல் செய்துவிட்டோம், ஆனால் உச்சநீதிமன்றம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என கூறியதற்கு பிறகும் கூட விஜயலட்சுமி 5000 வீடியோக்களை இது தொடர்பாக வெளியிட்டிருக்கிறார். எங்களை பொறுத்த வரைக்குமே இந்த பிரச்சனை முடிவுக்கு வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பமும் என்பது கூட சீமான் தரப்பு நீதிபதிகளிடம் வாதமாக முன்வைத்தார்கள். அதற்கு நீதிபதிகளோ, நீங்கள் தாக்கல் செய்திருக்கக்கூடிய இந்த பிரமாண பத்திரம் திருப்திகரமாக இல்லை, நீங்கள் கூறியிருக்கக்கூடிய அந்த மன்னிப்பு தோரணை என்பதே சரியானதாக இல்லை என்று தெரிவித்தார்கள். இதற்கு சீமான் தரப்பு எதிர்த்தரப்பாக இருக்கக்கூடிய விஜயலட்சுமியும் இந்த விவகாரத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும், கடந்த 11 ஆண்டுகளுக்கு முன்பாக நடைபெற்ற இந்த விவகாரத்தை தற்போது மீண்டும் விஜயலட்சுமி நீதிமன்றத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார் என சீமான் தரப்பும் ஒரு வாதத்தை முன்வைத்தார்கள். இதனையடுத்து இரு தரப்புமே இந்த விவகாரத்துல பதிவு செய்திருக்கக்கூடிய புகார்கள் அனைத்தையுமே திரும்ப பெற வேண்டும் என உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதிகள் சீமான் மற்றும் விஜயலட்சுமி தரப்புக்கு உத்தரவிட்டார்கள். அதே நேரத்துல அனைத்து புகார்களையும் திரும்ப பெற்றதையும் அதே போல சீமான் மற்றும் விஜயலட்சுமி இருவருமே மன்னிப்பு கோரிய விவகாரத்தில் பிரமாண பத்திரத்தையும் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என உச்சநீதிமன்றம் அதிரடியாக ஒரு உத்தரவு என்பதை பிறப்பித்திருக்கிறது. இவை மட்டுமல்லாமல் இந்த விவகாரங்கள் தொடர்பாக எந்த ஒரு பேட்டியோ அல்லது காணொலியோ சமூக வலைதளங்கள்ல வெளியிடக்கூடாது, ஊடகங்களுக்கும் பேட்டியாக வழங்கக்கூடாது என உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதிகள் உத்தரவிட்டதோடு உச்சநீதிமன்றத்துடைய இத்தகைய உத்தரவை இருவரும் மீறினால் கடும் நடவடிக்கை எடுப்போம் எனவும் உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதிகள் BV நாகரத்னா மற்றும் R மகாதேவன் ஆகியோர் அடங்கிய அமர்வு உரிய உத்தரவை வழங்கி இந்த வழக்கினுடைய விசாரணையை ஒத்திவைத்திருக்கிறார்கள். எனவே அடுத்த விசாரணைக்குள்ளாக நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் அவர் மீது புகார் அளித்திருக்கக்கூடிய நடிகை விஜயலட்சுமி இருவருமே ஒருவருக்கொருவர் மன்னிப்பு கோரிய அந்த பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்யப்பட வேண்டும். அதே நேரத்துல அந்த மன்னிப்பு கோருவது மட்டுமல்லாமல் அவர்கள் இருதரப்பும் கொடுத்திருக்கக்கூடிய புகார்களை திரும்ப பெறுவது குறித்தும் அந்த முடிவு குறித்தும் அவருடைய பிரமாண பத்திரங்கள்ல இடம்பெற வேண்டும் என்பதால் உச்சநீதிமன்றத்துடைய உத்தரவின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. தகவல்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி யோகேஸ்வரன்.